இதே நேரம் என்னென்றால் நீங்கள் மேற்பரப்பு வந்து இரணமடு வேண்டும் மட்டும் நாங்கள் கேட்கக்கூடாது. ஏனென்றால் எல்லா அதாவது நாங்கள் வந்து ஈழத்துக்கு அடிபட்ட நாங்கள் கிட்டத்தட்ட 35-40 வருஷமா அடிபட்ட நாங்கள் 70 வருஷமா எங்களுக்கு உரிமை வேணும் என்று அடிபடுற நாங்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு என்றெல்லாம் பொறுத்து கொண்டு நாங்கள் இருக்கக்கூடாது. சுதந்திரம் அடைஞ்ச பொழுது எங்களுக்கு யாழ்ப்பாணமும் வவுனியாண்டு 2 மாவட்டம் தான் இருந்தது. பேந்து அரசியல் காரணத்துக்காக யாழ்ப்பாணம் முதல் புரிஞ்சது நான் நினைக்கிறேன் வவுனியா முல்லைத்தீவு புரிஞ்சது நினைக்கிறேன். பேருந்து யாழ்ப்பாணம் முடிஞ்சது. நாங்கள் அந்த எங்களோட ஒரு சின்ன நாட்டில இந்தியாவை நீங்க எடுத்தீங்கன்னா எங்களோட வடமாகாணத்தை விட பெருசு சில நேரம் அவையோட ஒரு எலக்ட்ரேட், அதாவது லோக்சபா எலக்ட்ரேட். அப்ப அப்படியா நாங்கள் இப்படி நாங்கள் இந்த முழுத்திலமா சேர்ந்துதான் பார்க்கணும். அப்ப நாங்கள் வந்து நேப்பரப்பணி இரணமடுவை மட்டும் கதையக்கூடாது. வடக்குல உள்ள 23 ரிவர் பேசின் எங்களுக்கு இருக்குது. வடக்குல அந்த 23 ரிவர் பேசில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 54 குளங்கள் இருக்குது. எல்லா குளத்திலையும் கமக்காரருக்கு பெரும்போகத்தில் முழு பங்கையும் கொடுத்து சிறுபோகத்தில் 40% மேற்பரப்புகளை அவை செய்ய வேணும். மிச்சமா ஒரு பகுதி உண்டு, ஒரு பகுதி நீரை வந்து நாங்கள் மெட்ட தேவைகளுக்கு அதுதான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் என்று கொடுக்கணும். ஏனென்றால் வடக்கு வளர்ந்து கொண்டு வருவதற்குள்ள நான் யாழ்ப்பாணம் கதைக்க விரும்பல. வடக்கு வளர்ந்து வரையக்குள்ள எங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான கன ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு வரும். அப்ப எங்களை நோக்கி முதலீடுகள் எல்லாம் வரும். அப்ப என்ன நடந்தாலும் எங்களுக்கு வேணும் வந்து எங்கே நீர் தான் தேவைப்படும். அப்ப கிட்டத்தட்ட அப்படியான ஒரு பாலிசியை நோக்கி போகணும். அப்ப அந்த இரணமடுவில் மட்டுமொன்று இல்லாமல் பரவலா இப்ப வேற ப்ராஜெக்டுகளை நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்ப அதாவது கமக்காரருக்கு கிளிநொச்சி கமக்காரில் ஒரு சின்ன ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. தாங்கள் 22,000 தான் இரணமடுவில் செய்கிறோம். உங்களுக்கு 40,000 ஏக்கர் வந்து இருக்குது கிளிநொச்சியில். ஆனா இப்ப இலங்கை முழுக்க வந்து பொதுவான பாலிசி வந்து 65-35, அதாவது 65% விவசாயத்துக்கும் 35% அது ஏனைய தேவைகளுக்கும். நாங்கள் இங்க 80-20க்கு போனாலும் பரவாயில்லை. அதாவது வடக்குல வந்து 80% விவசாயத்துக்கும் 20% என்று வச்சா கூட அவங்களுக்கு இந்த பயங்கள் ஒன்றும் தேவையில்லை. அதே நேரம் இந்த சிறுபோகம் சிறுபோகம் கூட நீங்க 100% உண்மையா செய்யலாது. அது வந்து அந்த காலநிலை உங்களுக்கு சரியானதா வராது. தண்ணியை நீங்க வீணாக்கீங்க. சிறுபோகம் நீங்கள் செய்யக்கூட அந்த கூடுதலான ஆவியா போற தன்மையில் இல்லை. அப்ப கன தண்ணி வீணாக்கப்படும். அப்ப சிறுபோகத்துக்கு கூட டிமாண்டும் கூடும், போட்ட டிமாண்டும் வந்து சரியா கூடும். அப்ப நீங்கள் அந்த கிட்டத்தட்ட ஒரு 40% சிறுபோகம் செய்தாலே ஒரு பாதிப்பு இல்லை. அப்ப கிளிநொச்சி கமக்காரிடம் இந்த ரிக்வெஸ்ட் பெருசா என்னென்றால் தங்களுக்கு 40,000 ஏக்கர் இருக்கீங்க, 22 தான் இரணமடு செய்கிறோம். ஆனால் அதே நேரம் கிளிநொச்சியில் வேற குளங்களும் இருக்கு. அப்ப அவைகளுக்கு என்ன ஒரு வழி நாங்கள் இதில் சொல்லலாம், இரணமடு ஸ்பில் பண்ணது. அப்ப நீங்கள் இங்க மேலேயும் நாங்கள் தண்ணி கொடுத்தா ஸ்பில்லிங் கொஞ்சம் குறையும். இந்த டவுன் ஸ்ட்ரீம்லேயே ஒரு ரிசர்வோயர் அது உண்மையாக அந்த கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தரத்தோட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மட்டமான தரத்தோட்டம் உள்ளது. அப்ப அந்த மட்டமான தரத்தோட்டம் உள்ள இடங்கள்ல வந்து உங்களால பெருசா ரிசர்வோயர் கட்டியலாது. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிசர்வோயரை கட்டி அந்த இரணமடுவுக்கு டவுன் ஸ்ட்ரீம்ல தண்ணி பெறாத ஆக்களுக்கு குளம் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரப்போசல் இருக்குது. அதே நேரம் இரணமடுல வெள்ளம் வருது. அப்ப வெள்ளம் வர்றது வெள்ளத்தை நாங்கள் நெடுக எலோ பண்ணி கொண்டிருக்கல கனசிடம் பேர் இல்லை. அப்ப அது கருப்பட்ட முறிப்பில் இரணமடுவுக்கு மேலே கனராயநாத்தை மறைச்சு கருப்பட்ட முறிப்பில் சொல்லி பேலன்சிங் ரிசர்வோயர் அது வந்து உண்மையா இரிகேஷனுக்கு கொடுக்கறது கண்டு இல்லை. ஃப்ளட் இரணமடுக்கு வர்ற தண்ணியில ஒரு பகுதியை மறிச்சாங்க வச்சிருந்து ஆஸ் அண்ட் வென் தே தேவைப்படுற நேரங்களில் ரிலீஸ் பண்றது. அதை சொல்ற ரிவர் சொல்யூஷன் சொல்றது. ஒரு கட்டி போட்டு ரிவருக்கு தண்ணியை கொடுக்குற சொல்யூஷன். அப்ப அங்க இருந்து தண்ணி வந்து அந்த வெள்ளத்தை நாங்க ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அதே நேரம் அந்த வன்னியில அந்த குளம் அதுக்குள்ள வர்றதால அந்த ஏரியாவில் உள்ள கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் பண்ணப்படும். வேண்டாம் வன்னியில ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. கோடை காலத்துல கிரவுண்ட் நிலத்தடி நீர் மட்டும் நல்லா கீழே போதும். அந்த தேவைக்கும் அதை பாவிக்கலாம். இது ஒன்று. அடுத்தது பாலியாறு. இப்ப பாலியாறு திட்டமும் இப்ப இரணமடுல நாங்கள் எடுத்துட்டு வரோம். நாங்கள் இப்ப பாப்புலேஷன் இப்ப இருக்கிறத பற்றி கதைக்க கூடாது. நாங்கள் ஒரு காலம் 8 லட்சம் பாப்புலேஷன் யாழ்ப்பாணம் ரஃபா இருந்தது. இப்ப நாங்க கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட மட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். வடக்கு மாகாணத்தை எடுத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 13 லட்சத்துக்கு கிட்ட எங்களோட சின்னத்தொகை இருக்குது. அதுல பெரும்பகுதி அங்கே இருக்குது. அப்ப நாங்கள் அதை சில நேரம் வெளிநாட்டுக்கு இடம்பெயர்வு இருந்தாலும் இடம்பெயர்வு இல்லாமல் அந்த டவுன்ஷிப்பை நோக்கி வந்து ஆக்டிவிட்டிஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் கூட போகுது. இப்போ அரசாங்கத்து ப்ரப்போசலில் வந்து ஃபெரி சர்வீஸ் அங்கால ஓடுது, கப்பல் இது போகுது, பிளேன் போகுது, இங்கால கனெக்டிவிட்டியை பற்றி கதைக்கணும். அப்போ ஒரு நேரம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோ அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து கூடிக்கொண்டு வரையக்குள்ள எல்லா இடமும் எங்களுக்கு தேவை என்றபடியா நாங்கள் பாலியாத்திலேயும் ரிசர்வோயர் ஒன்றை கட்டி அங்க கமக்காரருக்கும் வயலுக்கும் தண்ணியை கொடுத்து அந்த தண்ணியும் வடக்குக்கு எந்தெந்த கதையை விட்டுட்டு நீர் அதாவது சுத்தமான குடிநீருக்கு வழங்க வேண்டும் என்றதை நோக்கி போறால் நல்லா இருக்கும்.